பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இந்த குறளுடைய விளக்கத்த கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கதைய நீங்க கண்டிப்பா கேட்கணும். அது ஒரு பள்ளி மைதானம். அங்க மாணவர்கள் எல்லாரும் விளையாடிக் கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல அறிவியல் ஆசிரியர் தெய்வசிகாமணி அந்த பக்கமா நடந்து வராரு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு ஒரு கால்ல மட்டும் ஊனம் இருந்தது. அவர் தூரத்துல வரத பார்த்த உடனேயே, "டேய் அங்க பாருங்கடா, யாரு வராருன்னு" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல ஊனம் இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டுறான் ஒரு மாணவன். அவன பார்த்த மற்ற மாணவர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆசிரியர் அதையெல்லாம் பார்த்தும் கூட ஒண்ணுமே சொல்லாம அமைதியா போயிட்டாரு. ஏன்னா, இந்த மாதிரி எத்தன வலிகள அவரு தாங்கி இருப்பாரு. மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி கேலி பண்றது கதிருக்கு வழக்கமா இருந்தது. கதிர் வீட்ல ஒரே பையன். அதனால ரொம்ப செல்லம். எவ்வளவு குறும்பு பண்ணினாலும் பெற்றோர்கள் கண்டிக்கவே மாட்டாங்க. படிப்புல மட்டும் கதிர் நல்ல பையன். அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டான். யாராவது அறிவுரை சொல்ல வந்தாலும், "உன் வேலைய பார்த்துக்கிட்டு போடா, எல்லாம் எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு நாள் பள்ளி மைதானத்துல கதிர் தன்னோட தோழர்களோட விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் ஓடி வரும்போது ஒரு பெரிய கல் தடுக்கி கீழ விழுந்துட்டான். ஓடி வர வேகத்துல அங்க ஒரு பெரிய கல் இருக்கிறதையே மறந்துட்டான் கதிர். இப்போ அவனால எழுந்து நடக்கவே முடியல. உடனே மருத்துவமனையில சேர்க்கறாங்க. டாக்டர்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, கால்ல ரொம்ப மோசமா அடிபட்டதால எலும்பு உடைந்து சேதமா இருக்கு. சிகிச்சை முடிஞ்சதும் கதிருக்கு ஒரு கால் நடக்க முடியாத நிலை கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவனுக்கு கால்ல ஆபரேஷன் பண்றாங்க. ஆனா 2 கால்லயும் அடிபட்ட கதிருக்கு ஒரு கால் மட்டும் ரொம்ப மோசமா இருந்ததால, அந்த கால் மட்டும் சரியாக சில வருடங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு டாக்டர்கள் சொல்றாங்க. கதிருக்கு இப்ப ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. அதனால டிசி வாங்கிக்கிட்டு வீட்லயே இருந்து படிக்கிற மாதிரி ஏற்பாடு செய்றாங்க அவனுடைய பெற்றோர்கள். டிசி வாங்குறதுக்காக ஸ்கூலுக்கு வந்த கதிர பார்த்து அந்த அறிவியல் ஆசிரியர் தேவசிகாமணி ஆறுதல் சொல்றாரு. அவன் அவர் பக்கத்துல தலை குனிஞ்சி கூனி குறுகி போய் நிக்கிறான். நான் எத்தனை தடவை அந்த ஆசிரியரை கேலி செய்திருக்கேன். அதுக்கான தண்டனை தான் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிறான். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நாம் மற்றவர்களுக்கு துன்பம் செய்தால் அதே துன்பம் ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். இதுதான் இந்த குறளுடைய அர்த்தம். இந்த கதையோட நீதியும் இதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் நிறையவே இருக்கு. நன்றி.